பொலிவுடன் மாலை நியூஸ். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர் ஊதியம் முரண்பாட்டை சரி செய்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டு உள்ளனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டு உள்ளனர். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆசிரியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும். இதேபோல் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு 15 வருடமாக தீர்க்காமலும் வழங்காமலும் உள்ளது உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வலியுறுத்தப்பட்டது. வரும் 29, 30 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதிகளில் சென்னைக்கு சென்று கோட்டையை முற்றுகையிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் இந்த அரசாணை 243 அவர்களுக்கான பதவி உயர்வு வாய்ப்பு மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அதனை ரத்து செய்ய வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும். எம்எஸ் பணிகளை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். அரசு எங்களை அழைத்து பேசி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் வருகின்ற 29, 30, 1 ஆகிய 3 தேதிகளில் சென்னை கோட்டையை பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களோடு முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தையும் டிட்டோ ஜாக் பேரியக்கம் முன்னெடுக்கும். திரு பி. தியாகராஜன், மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர், டிட்டோ ஜாக். புத்தம் புது பொலிவுடன் மாலை நியூஸ்.